ஒவ்வொரு கட்சியிலையும் வேட்பாளரை தெரிவு செஞ்சிருக்காங்க. கட்சியில் அவங்க தெரிவு செய்யறது எந்த முறையில வேணாலும் தெரிவு செய்யட்டும். பொருளாதார அடிப்படையிலையோ அல்லது அந்த கட்சிக்கு அவங்க செஞ்ச வேலைகளின் அடிப்படையிலையோ அவங்க தெரிவு செய்யலாம். ஆனால் அந்த வேட்பாளர்களுக்கு பின்னால் உள்ள குற்ற பின்னணிகள் எது என்பதை எந்த கட்சிகளாவது ஆராய்ச்சி செய்கிறதா என்பதை பார்த்தால் இல்லை என்றுதான் நமக்கு தோணுகிறது. அது ஒரு சாபக்கேடாகத்தான் நமக்கு தோணுகிறது. அந்த வகையில் ஏடிஆர் ரிசர்ச் என்கிற ஒரு நிறுவனம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 வேட்பாளர்களின் பின்னணி பற்றிய ஒரு ஆய்வை ஏடிஆர் ரிசர்ச் சென்டர் வெளியிட்டிருக்கிறது. கடுமையான குற்ற வழக்குகள், சீரியஸ் கிரிமினல் கேசஸ் உள்ள வேட்பாளர்கள் கட்சி வாரியான ஒரு பார்வை. அதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல 35 விழுக்காடு வேட்பாளர்கள் சீரியஸ் கிரிமினல் கேசஸ் குற்ற பின்னணி உள்ள வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். அதாவது 170 பேர் அதிமுகவினுடைய வேட்பாளர்கள். அந்த 170 பேரில் 60 பேர் பெரும் குற்ற பின்னணி உள்ளவர்களாக வேட்பாளர்களாக இருக்கிறார். PMK பாட்டாளி மக்கள் கட்சியில